இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த அனாதை பையன் என் பையனை அடிச்சு கொல்லணுமா? அது நடந்தாதான் எல்லாரும் நம்புவாங்களா? வேண்டாம் சிவா, வேண்டாம். இன்னொரு தடவை நான் அனாதைன்னு சொல்லாதீங்க. டேய், அனாதைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? இப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அடுத்தவங்க வீட்டுல வந்து ஓசையில உட்கார்ந்து தின்னுட்டு இருக்கீங்க. இதுல உங்களுக்கு ரோஷம் வேற வருதா? ஒரு தடவை என்ன, இன்னும் எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். நீ ஒரு அனாதை. இல்ல சிவா, நான் அனாதை இல்ல. நான் அனாதை இல்ல. அப்படி சொல்லாதீங்க. நான் அனாதை இல்ல. நான் அனாதை இல்ல. நான் அனாதை இல்ல. சிவா, சிவா, நான் அனாதை இல்ல. சிவா. நான் அனாதை இல்ல. சிவா, ஆ! சிவா, நான் அனாதை இல்ல. நான் அனாதை இல்ல. நான் அனாதை இல்ல. சிவா, நான் அனாதை இல்ல. சிவா, சிவா, சிவா. டேய், ஏன்டா இப்படி நடந்துக்கற? அக்கா, இவங்களை இன்னொரு தடவை என்ன அனாதைன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்கக்கா. அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஆ, நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய மிரட்டுறியா நீ? சித்தி, கொஞ்ச நேரம் இருங்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. சிவா, ஏன்டா இப்படி நடந்துக்கற? என்னதான் நடந்ததுங்க? நான் சொல்றேன் அண்ணி. கபிலன் இறந்த மினிஸ்டரோட பையன் இளங்கோ கிட்ட போய் கேஸ வாபஸ் வாங்கறதுக்காக டீல் பேசிருக்காரு. அங்க வந்து அவன் ஒரு லாயருக்கு சொல்லிருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க இன்னைக்கு கால் பண்ணி விசாரிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இளங்கோ இந்த விஷயத்தை கோர்ட்ல எவிடன்ஸா சொல்ல போறானா. என்னது? அத என்னன்னு கேட்டதுக்கு தான் இங்க இவ்ளோ பிரச்சனை. கபிலா, அயலி சொல்றதெல்லாம் உண்மையா? உன்னதான்டா கேட்டுட்டு இருக்கேன். நீ அப்படி பண்ணியா? உன் மனசுல என்னடா நினைச்சிட்டு இருக்க? நான் தான் உன்கிட்ட அப்படி பண்ண கூடாதுன்னு சொன்னல. ஆனா நான் சொன்னதையும் தாண்டி நீ போய் பேசிட்டு வந்தா என்னடா அர்த்தம்? இப்ப பார்த்தல என்ன ஆச்சுன்னு. இத பாரு கபிலா, நான் ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கேன். சித்தப்பாவை வெளியில கொண்டு வரதுக்கு நீ எதுவும் ஹெல்ப் பண்ணலனா கூட பரவாயில்ல. ஆனா இப்படி ஏதாவது பண்ணி பிரச்சனை இழுத்துட்டு வராத. நீ அமைதியா இருந்தாலே போதும். மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சிவா, நீ எந்திரிடா. எந்திரி. பாத்து கைலி, இவனை உள்ள கூட்டிட்டு போலாம். சரிங்க அண்ணி. போ சிவா. வாங்க சிவா.